ஒன்னும் பயப்பட தேவையில்ல. சாதாரண காய்ச்சல் தான். எல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். என்ன, நான் கொடுக்கற மருந்த வேலைக்கு சரியா சாப்பிடுங்க. சரிங்க. சரிங்க மேடம், வாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் மாத்தி விட்டுட்டீங்களா? ஓபில இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர், என் குழந்தைய பாருங்க. காலையில இருந்து நல்லதா இருந்தா திடீர்னு இப்ப உடம்பு நெருப்பா கொதிக்குது. பயமா இருக்கு டாக்டர். ஒன்னும் பயப்படாதீங்க. குழந்தைய பெட்ல படுக்க வைங்க. படுத்துக்கோ. குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? டாக்டர், மத்தியானம் கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிட்டான். அப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிட்டான். அப்படியா? ஃபுட் பாய்சன் மாதிரி தெரியுதா? நான் ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன். டாக்டர், குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். என்னடா அம்மா இப்ப வந்துடுறேன்னு அழாம சமத்தா இருக்கணும். இந்தாங்க. வாங்கிட்டு வந்துடுறேன் டாக்டர். குழந்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். அம்மா வந்துடுறேன் தங்கம். இந்த மருந்தெல்லாம் சீக்கிரம் கொடுங்களேன். ₹65 ஆச்சுமா. டேய், இவதானடா? ஆமாந்தல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா. என்ன? முத்து, முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா. முத்து, முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்து 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 முத்துன்னு கூப்பிட்டு
என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.